இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். திமுக முதல் எதிரி விஜய் சொல்லியிருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து திமுக டிவிக்கு அப்படிதான் இருக்கும். பாஜக வந்து பாசிச ஆட்சி நடக்குதுன்னு சொல்றாரு. அதே சமயத்துல திமுக தான் வந்து பாஜக வந்து திமுகவோட முதலாளி அப்படின்னு சொல்றாரு. திமுக வந்து எனக்கு எதிரி அப்படின்றாரு. ரெண்டு கட்சிகளையுமே சேர்த்து அவர் வந்து தன்னுடைய எதிரியா கொண்டு வர்றாரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது காங்கிரஸோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? எங்களை பொறுத்த மட்டும் பாஜக எங்களுடைய முதல் எதிரி. பாஜகவை பொறுத்த மட்டும் எங்களை பொறுத்த மட்டும் ஆர்எஸ்எஸ் எங்களுடைய முதல் எதிரி. இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கும் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டிற்கும் மிகப்பெரிய ஆபத்து ஆர்எஸ்எஸ், அதனுடைய கட்சி பாஜக. அந்த கொள்கையில் ஈடுபட்டிருப்பவர்கள் அனைவரையும் எதிர்ப்பிருப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எங்களுடைய 20 ஆண்டு கால நட்பு தொடர்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினோட நட்பு என்பது தோழமையாக தொடர்ந்து இந்த காலங்களில் இருந்திருக்கிறது. ஒரே ஒரு தடவை மட்டும் கூட்டணி இல்லாமல் இருந்திருக்கிறோம். வெற்றியும் பெற்றிருக்கிறோம், தோல்வியும் பெற்றிருக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் இந்த பார்வையில் மாற்றம் எங்களுக்கும் அந்த பாஜகவும் திமுகவும் ஒன்று என்ற பார்வை என்பது எங்களுடைய பார்வை கிடையாது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வந்து அடுத்தடுத்து டெல்லிக்கு போகிறாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? கூட்டணி அமைங்களா? 26 அதே மாதிரி அது தேசிய ஜனநாயக கூட்டணி 26 ஆட்சி அமைக்கும். அப்போ வந்து மதுக்கும் ஊழலுக்கும் மொத்தமாக கூட முற்றுப்புள்ளி வைப்போன்ற மாதிரி அமித்ஷா சொல்லியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது அதிமுகவை இருந்து அமித்ஷா திமுகவை மாறிடுச்சு. அது ரொம்ப மிக விரைவில் அதுக்கான இணைப்பு நடக்கும்னு நினைக்கிறேன். அது இணைப்பு விழா எப்பொழுது இணைப்பு நடத்தியிருக்கலாம். அவங்க தேவையில்லாமல் எதுக்கு போய் இங்கேருந்து போய் பார்த்துட்டு வர்றதுக்கெலாம் வந்துட்டு தேவையில்லாமல் எதுக்கு இங்கே ஒரு வச்சுட்டுருக்குன்னு தெரியலை. அவங்க இணைப்பாக நடத்துறது ரொம்ப இதுவாக இருக்கும். இப்போ எல்லா தலைவர்களுமே பாஜகவுடைய தலைவராக இருக்க அமித்ஷா அவர்களை பார்ப்பதற்காக எடப்பாடி போகிறாரு, பின்னாடியே செங்கோட்டையன் போகிறாரு, அதோட தம்பிதுரை டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால் அவர்களை பொறுத்த மட்டும் ரிப்போர்ட் பண்ணுறதுங்கிறது அமித்ஷா அவர்களிடம் ரிப்போர்ட் பண்ணுற கட்சியாகிடுச்சு அந்த கட்சி. அதனுடைய விளைவாகத்தான் அதிமுக மிக வேகமாக மக்களிடம் தன்னுடைய நம்பிக்கையை இழந்து வருகிறது. இவ்வளோ வேகமாக நம்பிக்கை இழக்குங்கிறது வந்து யாரும் நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ வேகமாக அதிமுக நம்பிக்கை இழந்துக்கிட்டு இருக்குது. அதற்கு ஏற்றபடி தாவேகாவினுடைய வளர்ச்சியும் அதிமுகவினுடைய வாக்காளர்கள் தாவேகாவை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உருவாகிட்டு இருக்குது. அதிமுக என்பது வெறும் அமித்ஷா அதிமுகவை மாறிக்கொண்டிருப்பது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு 60 பேரை வச்சுட்டு கட்சி நடத்தலாம். அவங்க ஒரு 4-5 பேர் ராஜ்யசபாவாக இருக்கலாம். அந்த கட்சி கடைசி காலத்தை நெருங்கி வருகிறது. இது இவர்கள் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் செய்கிற துரோகத்தை தான் பார்க்கணும். இவர்களை பொறுத்த மட்டும் அமித்ஷாவினுடைய அடிமைகளாக மாறியிருப்பது என்பது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய துரோகம். ஏனென்றால் தமிழ்நாட்டில் பாஜகவை பொறுத்த மட்டும் 5 மாநிலங்களில் பாஜக மற்ற கட்சிகளை விழுங்கி தன்னுடைய கட்சியை உருவாக்கி இருக்கிறது. அது ராஜஸ்தானில் இருக்கட்டும், ஜனதா கட்சியாக இருக்கட்டும், ஜனதாதளமாக இருக்கட்டும், மத்திய பிரதேசில் இருக்கட்டும், குஜராத்தில் ஜனதாதளமாக இருக்கட்டும், கர்நாடகாவில் லோக்சக்தியாக இருக்கட்டும், லோக்தளாக இருக்கட்டும், ஹரியானாவில், இப்படி 5 மாநிலங்களே 5 கட்சிகளை கூட்டணி வைத்து அவர்களை சாப்பிட்டு அடித்து அந்த தலைவர்கள் எல்லாத்துக்கும் பாஜக துண்டை போட்டு கட்சி மாற்றுறவங்க பாஜகக்காரர்கள். அப்படிப்பட்ட கட்சி இப்பொழுது அதிமுகவையும் அப்படியே கபலீகரம் பண்ண போகுது. அதிமுகங்கிற கட்சி அமித்ஷா திமுகவை ஆகப்போகுது. அதற்கான முன்னோட்டம் தான் ஒன்றன் பின் ஒன்றாக அண்ணன் பழனிசாமியாக இருந்தாலும் சரி, தம்பிதுரை அண்ணனாக இருந்தாலும் சரி, இப்போ செங்கோட்டையன் இருந்தாலும் சரி போய் பார்க்குறது என்பது இது ஜெயலலிதா அம்மையாருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் இவர்கள் செய்கின்ற துரோகமாக நான் பார்க்க வேண்டும். 100 நாள் வேலை திட்டம் வந்து தமிழக அரசு தான் வந்து உள்ளுக்குள்ள இருக்க அதிகாரிகளை வச்சு இந்த இதெல்லாம் கையாடல் நடக்குது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை குற்றச்சாட்டு. சகோதரர் அண்ணாமலை கடைசி 100 நாள் வேலை திட்டத்தை போய் பார்த்தது எப்பாவது பார்த்துருந்தாருன்னா அண்ணாமலை அவர்களுக்கு அதை பற்றி தெரியும். அவர் இருக்கதோ பெரிய இடத்துல இருக்கார், 10 லட்ச ரூபாய் வாடகை வீட்டில் இருக்கார். அதனால் அவரை பொறுத்த மட்டும் 100 நாள் வேலை பிரச்சனை அவருக்கு புரியாது. அவரை பொறுத்தவரை பெரும் பணக்காரர்களோடு இருக்கார், அவருக்கு அந்த பிரச்சனையை பற்றி புரியாது. தயவுசெய்து அண்ணாமலை அவர்களுடைய எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், தயவுசெய்து சென்று 100 நாள் வேலை பார்க்கின்ற மக்களோடு சேர்ந்து அமர்ந்து பாருங்கள். அங்கே என்ன முறைகேடு நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். முறைகேடு எங்கே நடக்குதோ அதை விட்டுட்டு 100 நாள் வேலை முறைகேடு கிடைக்குதுன்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அவர்கள் கேட்பதெல்லாம் அவர்கள் செய்த வேலைக்கான கூலியை ஏன் தர மறுக்கிறீர்கள் என்பது தான். ஏன் வேலை கேட்கும்போது வேலை வைக்க மாட்டேங்கிறீங்கிறது தான். இந்த ரெண்டுக்கும் பதில் சொல்லாமல் அதில் முறைகேடு நடக்குதுன்னா எங்கே முறைகேடுகள் நடக்குது? நீங்கள் என்னை பொறுத்த மட்டும் திரு அண்ணாமலை அவர்களுக்கு இது புரியாது. ஏனென்றால் அவர் இதை பற்றி அவருக்கு தெரியாத விஷயங்களையும் புரியாத விஷயத்தை பற்றி அவர் பேசுவது நியாயமில்லாது. அமித்ஷாவை இரும்பு மனிதர் அப்படின்னு
இந்தியாவே இந்தியாவுக்கு அவர் முதல்ல சர்தார் பட்டேலை பார்த்ததில்ல அண்ணன் உதயகுமார், அது நல்லா தெரியுது. சர்தார் பட்டேலை பார்க்காதவர்கள் எல்லாம் தகர டப்பாவை பார்த்து இரும்பு டப்பான்னு சொல்கிற மாதிரி தான் அது. தகர டப்பாவை பார்த்தவர்களுக்கெல்லாம் பெரிய இரும்பு டப்பாவை, பெரிய இரும்பு பெட்டியை பார்க்குற மாதிரி ஒரு பார்க்காதவர்களுக்கு சொல்கிற பதில் இது. அண்ணன் உதயகுமார் அவர்கள் பொறுத்த மட்டும் இவ்வளவு வேகமாக பஜனை மாற்றக்கூடாது. 3 மாதத்துக்கு முன்னாடி பேசின பேச்சு, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பேசின பேச்சு எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. எல்லா திருமங்கலத்துலேயும் திருப்பரங்குன்றத்துலேயும் அடிக்கடி அண்ணன் பேசியிருக்காரு. எல்லா வீடியோவும் உங்கள்கிட்ட இருக்கும். என்னென்ன பேசினார், எவ்வளோலாம் கதை ஓட்டினார், அந்த ரீல்லாம் அந்த போயிடும். இதான் நியாயமே இல்லாது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.